Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி உலகளந்த பெருமாள் கோவில், மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் ஆலயம், திருவண்ணாமலை ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் கோவில், ராணிப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில், திருவாரூர் ராஜகோபால சுவாமி கோவில், தஞ்சை திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம், மதுரை கள்ளழகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் மேளதாளங்கள் முழங்க கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் கோஷங்களுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பெருமாள் சுவாமிகள் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் மனமுருகியும் அதிகாலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் தரிசனம் செய்தனர். திருவாரூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் அனைத்து ஆசிரியர், அரசு அலுவலர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான போட்டாஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், 21 மாத கால அகவிலைப்படி நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் குடும்பங்களுக்கான கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் 5% இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை மாற்றி தகுதியுள்ள அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கடேசபாளையம் மற்றும் அருந்ததி நகர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாரம்பரிய போகி மேளம் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆட்டுத்தோலை சுத்திகரித்து மண் ஓடுகளில் ஒட்டி 4 மாத கால உழைப்பில் இந்த மேளங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் சந்தையில் பிளாஸ்டிக் மேளங்களின் வரவு அதிகரித்துள்ளதாலும் வங்கிக் கடன் உதவி கிடைக்காததாலும் இந்த தொழில் நலிவடைந்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடன் வாங்கி முதலீடு செய்துள்ள தங்களுக்கு அரசு உரிய உதவித்தொகை வழங்கி வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் பாரம்பரியம் பாதுகாப்பா, அரசின் விளம்பரமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. போகி மூலம் கட்டுறோம், 34 வருஷமாக கட்டிங்கிறோம். ஆளை வச்சு நல்லா கட்டி நல்லா வந்திருந்தோம். இந்த வருஷம் ரொம்ப நஷ்டமாகி போச்சு. ஒரு 1000 தான் கட்டினோம், முடியல, எதுவும் வாங்க முடியல. கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே உதவி செய்யறதில்லைங்க ஐயா. நாங்கள் அந்த தொழில் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வரோம். எங்களுக்குன்னு யாரும் ஒரு உதவின்றது கவர்மெண்ட்லேருந்து யாருமே செய்கிறது கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு வாடகை வாங்கி கடன் வாங்கி இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். இந்த நஷ்டம் அப்படியே சரிஞ்சிச்சு, அப்படியே நின்று போச்சு. அதனால் யாருமே இந்த தொழில் செய்யாமல் இந்த தொழில் விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். ஓடு விலை ஏறி போச்சு, தோல் விலை ஏறி போச்சு. ஆட்டோவுக்கு 3000 ரூபாய், மெட்ராஸ்லேருந்து இங்கே வரணும் 3000 ரூபாய், தோலுக்கு ஒரு 2000 ரூபாய், 5000 ரூபாய் எடுத்து எங்கள் தொழிலே இது வருஷத்தில் ஒரு நாள் தான் இது நாங்கள் சம்பாரித்து வாடகை கொடுத்துக்கணும், அது துணின்னு இது துணின்னு உட்காந்துருக்கணும் சார். நாங்கள் வீட்டு மனைக்கு எழுதி போட்டோம். கவர்மெண்ட்டில் எந்த அரசாங்கமும் எதுவுமே பண்ணல எங்களுக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் விவசாயத்திற்கு வாழ்வாதாரமாக உள்ள மானங்கொண்டான் ஆற்றில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தற்போது மருதூர் பகுதியில் அகற்றப்பட்ட ஆகாய தாமரை செடிகள் சாலை ஓரங்களில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டு உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதோடு விபத்துகளும் ஏற்படுகின்றன. இயந்திரங்களில் பேட்டரிகள் திருடு போனதாக கூறி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நேர கண்ணாமூச்சி காட்டாமல் திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் ஆற்றை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தினர். வடிகால் ரொம்ப சிரமமா இருக்கு. மழை பெஞ்சதுன்னா வாய்க்கால்கள் உள்ள வடிகால் இந்த மானங்கொண்டான் ஆற்றுக்கு வரது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால அவசர கதியில பண்ண வேண்டிய இந்த வேலையை ரொம்ப மெத்தன போக்கோட பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை யார் எடுத்திருக்கா, அந்த ஒப்பந்ததாரர் யாரு, இதுக்கான திட்ட அளவு எவ்வளவு, கால அளவு எவ்வளவு தொகை, இதாவது விவசாயிகளுக்கு எதுவும் சந்தேகம் இல்ல குறைகள் இருந்தா அவங்க யார்கிட்ட போய் தெரியப்படுத்துறது, எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாம ஒரு மேம்போக்குத்தனமா ஒரு கண்துடைப்புக்காக இந்த பணி நடந்துட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை பேரூராட்சியில் உள்ள எடலமூலு பகுதி முதல் மஞ்சமூலு பகுதி வரை உள்ள இணைப்பு சாலை பாழடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை குறித்த பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் சாலையை சீரமைக்காவிட்டால் விடியாத அரசின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் எச்சரித்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் அடுத்த முடங்கியாறு சாலையில் மின்கம்பம் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியரான கணேஷ்குமார் பணி முடிந்து மின்கம்பத்திலிருந்து இறங்கும்போது மின்சாரம் தாக்கியதில் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். இறந்த பணியாளருக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் மின்சாரத்தை துண்டிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மின் பகிர்மான ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சக ஒப்பந்த ஊழியர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே முறையான அரசு பேருந்து சேவை இல்லாததால் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிரங்குடி ஊராட்சியில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்காமல் உள்ளதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசு மீண்டும் பேருந்து சேவையை தொடங்காவிட்டால் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். காஞ்சிரங்குடி கிராமத்துலேருந்து வரோம். நம்ம காஞ்சிரங்குடி கிராமத்தில் வந்து ஒரு 5000 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறோம். எங்களுக்கு 17ங்கன்ற பஸ் வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பஸ் வந்து முறையாக எங்களுக்கு வரது கிடையாது. காலையில் ட்ரிப்பு மட்டும்தான் வராங்க, சாயங்காலம் ட்ரிப் வரதும் கிடையாது, நைட்டு ட்ரிப் வரதும் கிடையாது. பள்ளி பிள்ளையே ரொம்ப சிரமப்படுறாங்க. காவேரி குடிநீர் அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊருக்கு முறையாக கிடைக்கிறதே கிடையாது. இதோட கலெக்டர் ஆஃபீஸில் 10 தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இதே அவலநிலை தொடர்ந்துருச்சு அப்படின்னா போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் காஞ்சிரங்குடி மக்கள் சார்பாக. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கமுதி மேட்டுத்தெருவில் வசிக்கும் கிழவன் மற்றும் அவரது மனைவி ஜோதிமுத்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கீழ ராமநதி என்ற இடத்தில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் எச்சரிக்கை பலகை மற்றும் வேகத்தடை அமைக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. அங்கன்வாடி உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் சார்பில் பணி நிரந்தரம், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி, திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் கரூர் மாவட்டம் குளித்தலை ஆகிய பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே பழுதடைந்துள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி 3 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வயலூர் ஊராட்சியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் கனரக வாகனங்கள் சென்று வருவதால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என கூறி கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் சுதாகர் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலையை சீரமைத்து தராவிட்டால் சாலையில் வைத்து பொங்கல் கொண்டாட போவதாக விடியாத அரசு அதிகாரிகளுக்கு எச்சரித்துள்ளனர். எந்த விதமான பேச்சஸும் பண்ணவில்லை. இதை பலமுறை கலெக்டர் இடத்திலும் பேசியிருக்கிறோம், பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ஆனால் கலெக்டர் வந்து இதோ பேச்சஸ் அட்டன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது சொல்கிறாரு. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. பொங்கலுக்கு முன்னாடி இதை நடவடிக்கை எடுத்து பேச்சஸாவது அட்டன் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா மேலும் இது வலுப்படுத்தும் என்று இருக்கின்றோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் எதிரே சாலையின் நடுவே கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை பேரூராட்சி நிர்வாகம் அகற்றாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. குப்பைகள் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் குப்பைகளில் நாய்கள் உலாவி வருவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மெத்தன போக்காக செயல்பட்டு வரும் ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியிலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணிகள் தொங்கிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் இடம் இல்லாததால் பலர் பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கிச் சென்றனர். பேருந்து படிக்கட்டில் தொங்கிச் செல்வது ஆபத்தான பயணம் என எழுதி வைத்துள்ள விடியாத அரசு பயணிகள் மற்றும் மாணவர்கள் சிரமமின்றி பயணிக்க கூடுதல் பேருந்துகளை இயக்காமல் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். வலையப்பட்டி, பரளி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 882 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பாதிக்கும் வகையில் சிப்காட் அமைக்க விடியாத அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மற்றும் விவசாய முன்னேற்ற கழகத்தினர் மனு அளித்தனர். தொடக்கத்தில் இருந்து இங்கே மாவட்ட நிர்வாகத்தையும் தாண்டி யாரோ
செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. எனவே இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி 2ஆம் தேதியிலிருந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை நாம் கஸ்தூரி ரங்கன் மலை அடிவாரத்தில் தொடங்குறதா இருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 0 டிகிரி முதல் -4 டிகிரி வரை குறைந்த வெப்பநிலையாக பதிவானதால் உதகை, தலைக்குந்தா, அவலாஞ்சி மற்றும் எமரால்டு உள்ளிட்ட பகுதிகள் மினி காஷ்மீர் போன்று காட்சியளித்தது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டமாக காணப்பட்டு ரம்மியமாக காட்சியளித்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர்.